இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? தினசரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லேர்னிங் இஸ் ஏ கண்டினியூஸ் ஜேர்னி அப்படின்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம். இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நைட் போய் படுக்கும்போது கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நாம் என்ன கற்றுக்கிட்டோம், இன்னைக்கு நாள் ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமாக உங்கள் ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியராக ஒரு கம்பெனியில் இருக்கீங்க. அப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தொடர்பாக இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற நம்ம டே டு டே ஃபங்க்ஷனில் அன்றைக்கி என்ன ஆஃபீஸில் இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு பக்கம். இதை தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு, இருக்கிற ஜாபையே இன்னும் பெட்டராக இன்னும் ரிஃபைன்டு மேனரில் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் கற்றுக்கிறது நிறைய விஷயம் இருக்கிறது போல் உங்களோட ப்ரொஃபஷன் ரிலேட்டடாகவும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது. உங்களை சுற்றி இருந்த நிறைய மீடியம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நிறைய கற்றுக்க முடியும். தினசரி உங்கள் ஜாப் ரிலேட்டடாக இல்லை உங்கள் கம்பெனியில் நீங்கள் பண்ணுற உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதை நல்லா பார்த்துக்கிட்டு உங்களுக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதில் உங்களுக்கு தெரியாத ஒர்க்கெலாம் இருக்கும். அந்த ஒர்க்கை பற்றி நம்ம எதாவது கற்றுக்க முடியுதா, ஒன்று அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்க முடியுதான்னு பார்க்கலாம். அவங்க பெரும்பாலும் சொல்லித்தர மாட்டாங்க, நமக்கு தெரியும். அதனால் நம்ம வேறு ஏதாவது சோர்ஸில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். தினசரி இந்த லேர்னிங் நீங்கள் ஒரு டைரி வச்சுட்டு இன்றைக்கி இந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன்லேயே கூட நீங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுடைய க்ரோத் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எந்த இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் பார் வித் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட். மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு என்ன இருக்குது, லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது, அப்கிரேடட் உங்களோட ப்ரொஃபஷ்னல் விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியுதா அப்படின்னு நீங்கள் உங்களை அடிக்கடி வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினசரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கிறது நல்லது. இதை உங்கள் டைரியில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட ப்ரொஃபஷனில் உங்களோட கரியரில் அடுத்தடுத்த தளங்களுக்கு உங்களுக்கு கொண்டு செல்லும். ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் ஒரு 8 இயர்ஸ் 5 இயர்ஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா சில பேர் நல்ல பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க, நல்ல இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, நல்ல பேக்கேஜில் இருப்பாங்க, நல்ல டெசிக்னேஷனில் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட கண்டினியூஸ் லேர்னிங்காக தான் இருக்கும். அப்போ அந்த கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்ற விஷயம் இதுதான் நமக்கு ப்ரொஃபஷ்னலாக நமக்கு க்ரோத் கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எந்த இன்டர்வியூக்கு போயிட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான ப்ரொஃபைலாக நம்ம இருப்போம். அதுக்கு காரணம் நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கிறது தான். அந்த லேர்னிங்கில் எப்போதுமே ஸ்டாப்பேஜ் இருக்கவே கூடாது. அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற கேரியர் மேப் கிராஃப் நம்ம மைண்டில் நம்மளே ஒரு கிராஃப் போட்டு வச்சுருக்கணும். இதுக்கு அடுத்தது இதை பண்ணணும், நெக்ஸ்ட் மந்த் நம்ம இதை பண்ணணும், இந்த ஒரு மாதத்துக்குள்ளார இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற உங்களுக்குள்ளே ஒரு தீராத ஒரு வேட்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லேர்னிங் உங்கள்கிட்ட இருக்குன்னா இன்டர்வியூவில் உங்கள்கிட்ட பேசும்போது அவங்களுக்கே இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கே அவங்களாலே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கண்டினியூஸ் லேர்னர். எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயம் புதுசு புதுசாக தேடி தேடி கற்றுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பேசும் முறையிலேயே அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இன்டர்வியூவில் எக்ஸிபிட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, உங்களோட சரி வேறு கம்பெனிக்கு இங்கேயும் போகல, நான் இப்போ இருக்கிற கம்பெனியே நல்லா தான் இருக்குது, பட் என்னோடய ஜாப் டெய்லி நான் ரிஃபைன் பண்ணி நான் நிறைய கற்றுக்கிட்டே இருப்பேன். என்னோடய ஜாபையே நான் அடுத்தடுத்த தளங்களுக்கு நான் கொண்டு போயிட்டே இருப்பேன். என்னை சுற்றி இருக்கவங்களே என்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு என்னோடய ஒர்க்கில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும், ப்ரிசிஷனாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான நீங்கள் விஷயங்கள் சொல்லணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கண்டினியூஸ் லேர்னராக தான் இருக்கணும். தினசரி உங்கள் ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். உங்கள் ப்ரொஃபஷனில் சின்சியராக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டு போகிறத யாராலுமே தடுக்க முடியாது. ஆல் தி பெஸ்ட்.